Hi student, good morning. So next exercise 11.1 question number 4. A six-sided die is marked 2 on face, 3 on 2 face and 4 on remaining 3 face. ஒரு டை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 6 ஃபேஸஸ் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சைடில் 2 இருக்காமா, ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 சைடில் 3 இருக்குதாமா, ரிமைனில் இருக்கக்கூடிய 4 சைட்ஸில் 4 இருக்காமா. ஓகே, இதை எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு சைடில் என்ன சார் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சைடில் 2 இருக்குது. ஓகே, அடுத்த 2 சைடில் என்ன சார் இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஓகே, அடுத்த 3 சைடுமே என்ன சார் இருக்குன்னா 4ஆக இருக்குது அப்படின்னு கொஷினில் மென்ஷன் பண்ணுறான். அப்போ டோட்டலாக பாருங்கள் 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு சைடில் 2 இருக்காமா, அடுத்த 2 சைட்லேயும் 3 இருக்காமா, அடுத்த 3 சைட்லேயுமே 4 இருக்காமா. ஓகே, ஸோ அப்போ இதை வந்துட்டு எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? இதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 2 3 4 4 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 3 3 4 4 4. ஓகே, ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். 2 + 2 4, 2 + 3 5, 2 + 3 5, 4 + 2 6, 4 + 2 6, 4 + 2 6. அடுத்தது ஆட் பண்ணலாமா? 3 + 2 5, 3 + 3 9, சாரி 3 + 3 6, 3 + 3 6, 4 + 3 7, 4 + 3 7, 4 + 3 7. ஓகே, அடுத்து 3 + 2 5, 3 + 3 6, 3 + 3 6, 4 + 3 7, 4 + 3 7, 4 + 3 7. ஓகே, அடுத்து 4 + 2 6, 4 + 3 7, 4 + 3 7, 4 + 4 8, 4 + 4 8, 4 + 4 8, 4 + 2 6, 4 + 3 7, 4 + 3 7, 4 + 4 8 8 8, 4 + 2 6. Okay, 4 + 3 7, 4 + 3 7, 4 + 4 8 8 8. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஸ்கோர். எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ சார் அப்படின்னா டோட்டல் ஸ்கோர். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நமக்கு இருக்கக்கூடிய பாசிபிள் என்னென்னலாம் இதில் உள்ள இன்வால்வ் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். என்னென்ன இருக்குது? 4 இன்வால்வ் ஆகிருக்கு, 5 இன்வால்வ் ஆகிருக்கு, 6 இன்வால்வ் ஆகிருக்கு, 7 இன்வால்வ் ஆகிருக்கு, வேறு எது 8 இன்வால்வ் ஆகிருக்கு. இதை தவிர வேறு எதுவுமே நமக்கு இந்த பாக்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகலை. அப்போ எக்ஸ் அப்படின்னாவே நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா 4 5 6 7 8, 4 5 6 7 8. எக்ஸ் அப்படிங்கிறது 4 5 6 7 8. அடுத்து நான் என்ன சார் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், number of points, its inverse image, its inverse image. Okay, but number of points its inverse image. ஸோ அப்போ இதில் வந்து 4 மட்டும் இந்த டேபிளில் 4 எத்தனை டைம் வந்திருக்குன்னு பார்க்கணும். நல்லா தெளிவாக கவனிங்க. இந்த டேபிளுக்கு உள்ள 4 ஒரே ஒரு டைம் இருக்கா?
அப்போ 1 போட்டுக்கலாம். 5 மட்டும் எத்தனை டைம் வந்திருக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் 5 இருக்குது? 1 2 3 4. வேறு எங்கேயாவது 5 இருக்கா? ஓகே, வேறு எங்கேயாவது 5 இருக்கா பாருங்கள். கவனிங்க, இப்போ 5 மட்டும் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா 5 அப்படிங்கிறது 4 டைம் இருக்குது. ஓகே, அப்போ இருக்கக்கூடிய 6 எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. எவ்வளோ சார் 6 இருக்குது? இருக்கக்கூடிய டோட்டல் 6 எல்லாம் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அப்போ 6 மட்டும் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா 10. ஓகே, நெக்ஸ்ட் 7 எல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. 7லாம் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 7 மட்டும் பார்க்கும்போது 12 இமேஜஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது 8 எல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளோ 8 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 8 இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், அவ்வளோதான் இந்த சம்மு. தேங்க்யூ. இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.